நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. இங்கிலாந்து இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இந்திய இளைஞர்கள் இன்ஸ்டா மூலம் பழக்கமான நண்பனை நம்பி சென்றதால் நேர்ந்த கொடூரம். ஹோட்டல் அறைக்குள் அரக்கண்களிடம் மல்லு கட்டிய இளம்பெண். இங்கிலாந்தில் இருந்து இந்தியா வந்து இளைஞர்களிடம் இளம்பெண் மாட்டிக்கொண்டது எப்படி? இளம்பெண்ணை சீரழித்த இளைஞர்கள் போலீசில் பிடிபட்டார்களா? டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கம் போல காவலர்கள் எல்லோரும் அவரவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம நாட்டு பொண்ணு இல்லாம வேற நாட்டு இளம்பெண் ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த போலீஸ்காரங்க, என்ன மேடம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமான்னு கேட்க, ஆமா சார்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், யார் மேல கொடுக்கணும்னு காவலர்கள் கேட்க, என்னைய 2 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க, அவங்க மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க, யார் அவங்க, முன்ன பின்ன அவங்கள பார்த்துருக்கீங்களான்னு விசாரிச்சப்போ ஏகப்பட்ட பகீர் விஷயங்கள் வெளியில வந்திருக்குது. முதல் கட்ட விசாரணையில கம்ப்ளைண்ட் கொடுத்த இளம்பெண் பிரிட்டிஷை சேர்ந்தவங்கன்னு, டெல்லியை சேர்ந்த இளைஞர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான்னு தெரிய வந்திருக்குது. இளம்பெண் கிட்ட அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டப்பதான் அந்த இளைஞர் யாரு, 2 பேருக்கும் இடையில எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இங்கிலாந்தை சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் டெல்லியை சேர்ந்த கைலாஷுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமா பழக்கம் ஏற்பட்டு இருக்குது. தினமும் சேட்டிங்ல பேசிக்கிட்டே 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆகியிருக்காங்க. நல்லவன் போல இனிக்க இனிக்க பேசினவன இளம்பெண்ணும் நல்லவனு நினைச்சுக்கிட்டு தினமும் நடக்கிற விஷயத்த கைலாஷ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு, நான் இருக்கேன்னு உருட்டி இருக்கான். அது இன்னும் இளம்பெண்ணுக்கு அவன் மேல நம்பிக்கையை வர வச்சிருக்குது. இதுக்கு நடுவுல பிரிட்டிஷ்ல இருந்து வெக்கேஷன் போறதுக்காக முடிவு பண்ண இளம்பெண் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அடுத்து எங்க போகலாம்னு முடிவு பண்ண இளம்பெண் கோவாவையும் மகாராஷ்டிராவையும் வெக்கேஷன் பிளேஸா சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு புதுசு, தனியா வேற வந்திருக்கோம், அதனால டெல்லியில இருக்கிற கைலாஷையும் ட்ரிப்புக்கு சேர்த்துக்கலாம்னு நினைச்ச அந்த இளம்பெண் அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. தான் இந்தியா வந்திருக்கிறதாவும் என் கூட ட்ரிப் வர்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவனால தான் நம்ம சீரழிய போறோம் அப்படிங்கிறது அந்த இளம்பெண்ணுக்கு அப்போ தெரியல. இளம்பெண் ட்ரிப்புக்கு கூப்பிட்டதும் இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு மனக்கணக்கு போட்ட கைலாஷ் அவங்கள டெல்லிக்கு வர சொல்லியிருக்கான். நான் கோவா மகாராஷ்டிராவை தான் வெக்கேஷன் பிளேஸா சூஸ் பண்ணியிருக்கேன், அங்க வான்னு கூப்பிட்டுருக்காங்க அந்த இளம்பெண். அங்க சுத்தி பார்க்கறதுக்கு அவ்வளவா எதுவும் இருக்காது, அதனால டெல்லிக்கு வா, உனக்கு நிறைய இடத்தை சுத்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்கான் கைலாஷ். அவனை மலை மாதிரி நம்பின அந்த இளம்பெண்ணும் சரி ஓகே நான் டெல்லி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் 11ஆம் தேதி நைட்டு 9:30 மணிக்கு டெல்லிக்கு வந்த இளம்பெண் மஹிபால்பூர் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு கைலாஷுக்கு கால் பண்ண இளம்பெண் தான் டெல்லி ரீச் ஆகிட்டதாகவும் மஹில்பார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சரி அங்கேயே இரு, அரை மணி நேரத்துல நாங்க வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான் கைலாஷ். அதுக்கப்புறம் இரவு 11 மணிக்கு தன்னோட ஃப்ரெண்டு வாசின் கூட சேர்ந்து ஹோட்டலுக்கு போனவன் அந்த பொண்ணுகிட்ட நல்ல விதமா பேசியிருக்கான். இன்னைக்கு நைட்டு இந்த ரூம்ல தங்கிட்டு மறுநாள் காலையில டெல்லியில இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரே ரூம்ல தங்கியிருக்காங்க. அப்போதான் கைலாஷோட உண்மையான முகம் அந்த இளம் பெண்ணுக்கு தெரிய வந்திருக்குது. தூங்கிட்டு இருந்த இளம் பெண்ணை கைலாஷும் வாசிமும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அந்த இளம்பெண் கத்தி கூப்பாடு போட்ட சவுண்டு அங்க இருக்கிறவங்களுக்கு சுத்தமா கேட்கல. ஒரு வழியா இளைஞர்கள் கிட்ட இருந்து தப்பிச்ச இளம்பெண் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அத்தனை உண்மைகளும் விசாரணையில தெரிய வந்திருக்குது. அடுத்து தலைமறைவாய் இருந்த கைலாஷையும் வாசிமையும் கைது செஞ்சு சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். மும்பை லீலாவதி
மருத்துவமனையில் 1200 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. புதிய டிரஸ்டிகளை அலறவிட்ட முன்னாள் டிரஸ்டிகள். மருத்துவமனையில் மனித முடி, எலும்புகள் வைத்து பில்லி சூனியம். நோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்தில் அரங்கேறிய திகில் சம்பவத்தின் பின்னணி என்ன? பண மோசடியில் ஈடுபட்ட கும்பலை நெருங்கியதா போலீஸ்? கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறவங்கள பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனா எப்படியாச்சும் உயிரை காப்பாத்திருவாங்க அப்படிங்கிறது தான் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குது. ஆனா உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போகவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது எங்கன்னா மும்பையில இருக்கிற லீலாவதி ஹாஸ்பிட்டல்ல தான். சமீபத்துல கூட திருடனால கத்தி குத்துப்பட்ட பாலிவுட் நடிகர் சயீப் அலிகானுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருந்துச்சு. அப்படிப்பட்ட பிரபலமான இந்த ஹாஸ்பிட்டல்ல பில்லி சூனியமும் பல கோடி ரூபாய் மோசடியும் நடந்திருக்கிறது. அங்க சிகிச்சை பார்த்தவங்களுக்கும் அதை கேள்விப்படுறவங்களுக்கும் பகீர் கிளப்பி இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ட்ரஸ்டிகள் ரூம்ல இருந்து மனித முடி, மண்டை ஓட்ட வச்சு பில்லி சூனியம் செய்யப்பட்டிருக்குது. கிஷோர் மேத்தாவால 1997 கட்டப்பட்டதுதான் லீலாவதி மருத்துவமனை. 2002 கிஷோருக்கு உடம்பு சரியில்லாம வெளிநாட்டுல சிகிச்சையில இருந்தப்போ அவருடைய உறவினரான விஜய் 2003 போலியான கையெழுத்தை வச்சு லீலாவதி மருத்துவமனைய தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் லீலாவதி அறக்கட்டளை ஃபுல்லா விஜயோட சொந்தக்காரங்க தான் அபகரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு போலியான கையெழுத்தை வச்சு எங்களுடைய மருத்துவமனை அறக்கட்டளைய விஜய் அபகரிச்சிருக்காருன்னு பிரசாந்த் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. 2023 இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ அறக்கட்டளையோட உண்மையான ட்ரஸ்டிகள் கிஷோர், அவருடைய மகன் பிரசாந்த், மனைவி சாரு அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. அதுக்கு பிறகு 55 வயசான பிரசாந்த் கிஷோர் தான் பாந்த்ராவில் உள்ள லீலாவதி ஹாஸ்பிட்டலை நிர்வகிச்சுட்டு வராரு. ஏற்கனவே இருந்த ட்ரஸ்டுகள் எல்லோரும் நீக்கப்பட்டு புதுசா பொறுப்பேற்ற ட்ரஸ்டுகள் நிதி நிலைய ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல தான் பல கோடி ரூபாய் கையாடல் நடந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பாந்த்ரா போலீஸ்ல புகார் அளிச்ச பிரசாந்த் அமலாக்கத்துறையிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. மருத்துவ உபகரணங்கள், கம்ப்யூட்டர்கள் வாங்கின மாதிரி போலியான பில்கள் தயாரிச்சு சுமார் 1200 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி செஞ்சிருக்காங்க மருத்துவமனையோட முன்னாள் ட்ரஸ்டுகள். இந்த பணத்தை 17 பேர் சுரண்டி இருக்கிறதாவும் விசாரணையில அம்பலமாகி இருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேல நடந்துட்டு வந்த மோசடி பிரசாந்த் கிஷோர் மேத்தாவோட அறங்காவலர்களால வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. 17 பேர் மேல ஏற்கனவே 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு நடுவுல முன்னாள் போலீஸ் கமிஷனரும் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனருமான பரம்பீர் சிங் பரபரப்பு புகார் ஒண்ண கொடுத்திருக்காரு. மருத்துவமனை ட்ரஸ்டுகள் இருக்கிற ரூமோட தரைக்கு கீழே பில்லி சூனியம் வச்சிருக்கிறதா அங்க வேலை பார்க்கிற ஊழியர்கள் சிலர் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில ட்ரஸ்டுகள் அறைய ஆட்கள் வச்சு தோண்டினப்போ 8 மண் கலசங்கள், மனித எலும்பு, முடி, அரிசியை வச்சு பில்லி சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வந்துச்சு. அதை பார்த்ததும் அதிர்ச்சியான ட்ரஸ்டுகள் போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா சூனியம் பண்ணிட்டதா கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு புகாரை பதிவு செய்ய மறுத்திருக்காங்க. அதனால கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறதா பரம்பீர் சிங் தெரிவிச்சிருக்காரு. அக்கா மகன் காதணி விழாவுக்கு சொந்த பந்தங்களுடன் சீர்வரிசை எடுத்துச் சென்ற இளைஞர். மழைக்கு மத்தியில் உறவினர்களுடன் மல்லு கட்டி இளைஞரை அதிரடியாக கைது செய்த போலீசார். சுப நிகழ்ச்சிக்கு சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தது ஏன்? அவசரமாக கைது செய்யும் அளவுக்கு என்ன நடந்தது? சோனு மழை பெஞ்சிட்டு இருந்திருக்குது. அந்த மழையோட மழையா சிவகங்கை திருபுவனத்துல உள்ள தன்னோட அக்கா மகன் காதணி விழாவுக்கு
சீர்வரிசை கொண்டு போயிருக்காரு 24 வயசு இளைஞர் அஜய் தேவா. சொந்த பந்தங்கள் எல்லோரும் சீர்வரிசை தட்டுகளோட ஊர்வலமா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ குறுக்க வந்த ஒரு காவல் வாகனம் அஜய் தேவா முன்னாடி நின்னு இருக்குது. வண்டியில இருந்து இறங்கி வந்த எஸ்ஐ சிவபிரகாஷ் அஜய் தேவா கைது பண்ண போயிருக்காரு. அப்போ ஏன் சார் எங்க பையனை கைது பண்றீங்க, அவன் என்ன செஞ்சான், சீர்வரிசை கொண்டு போறப்போ குறுக்க வழிமறிச்சு இப்படி பண்றீங்களேன்னு சொந்தக்காரங்க எல்லோரும் எஸ்ஐ கிட்ட கடுமையா வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அந்த சொந்தக்காரங்களோட எதிர்ப்பையும் மீறிதான் அஜய் தேவ கைது பண்ணி காவல் வாகனத்துல கொண்டு போய் சிறையில அடைச்சிருக்காங்க போலீஸ். சீர்வரிசை கொண்டு போகும்போது கொட்டும் மழைக்கு மத்தியில கைது பண்ற அளவுக்கு அஜய் தேவா அப்படி என்ன செஞ்சாருன்னு விசாரிச்சப்பதான் அதுக்கான காரணமே தெரிய வந்திருக்குது. ஆவாராங்காடுதான் அஜய் தேவாவுக்கு சொந்த ஊரு. அஜய் மேல 4 கொலை வழக்கு, டாஸ்மாக்ல கொள்ளை, செயின் அறுப்பு வழக்குன்னு பல வழக்குகள் இருக்குது. 2018 மே 28 கச்சநத்தம் கருப்பூர் கோவில் திருவிழா நடந்தது. இந்த திருவிழாவில் கோவிலுக்குள்ள நாங்களும் போவோம், எங்களுக்கும் சரி சமமா மரியாதை கொடுக்கணும்னு பழங்குடியின மக்கள் குரல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு எங்க முன்னாலேயே கால் மேல கால் போட்டு உட்காருவீங்களா, சரி சமமா கோவில்ல மரியாதை வேணுமான்னு கொந்தளிச்ச ஆதிக்க சமூக மக்கள் பட்டியல் சமூக மக்களை அறிவால், இரும்பு கம்பின்னு பயங்கர ஆயுதங்களால கண்மூடித்தனமா தாக்குனாங்க. அதுல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 5 பேரு உயிரிழந்துட்டாங்க. இந்த வழக்குல 2 தரப்புலையுமே வழக்கு பதிவாச்சு. அதுல அஜய் தேவா மேலையும் வழக்கு போட்டாங்க போலீஸ். ஆனா சம்பவம் நடந்தப்போ அஜய் தேவாவுக்கு வயசு 17 தான். அதே மாதிரி 2021 வினோத் கண்ணன் கேங்கால மைனர் மணி அப்படிங்கிறவர் வெட்டி கொல்லப்பட்டாரு. அதுல 9வது குற்றவாளியான அக்னிராஜும் அஜய் தேவாவும் நெருங்கிய நண்பர்கள். மைனர் மணி கொலை வழக்குல சிறையில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்த அக்னிராஜ் மானாமதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு வரும்போது மைனர் மணியோட ஆதரவாளர்கள் அவரை வெட்டி கொன்னுட்டாங்க. அடுத்து அக்னி பிரதர்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்ச அவரோட ஆதரவாளர்கள் அக்னிராஜை கொலை செஞ்ச ஒருத்தரையும் விடாம தலைய சிதைச்சு கொடூரமா கொலை பண்ணி போட்டாங்க. அடுத்து அக்னிராஜ கொலை செஞ்ச மெயின் குற்றவாளியான வினோத் கண்ணனை 2024 திருப்பூர்ல வச்சு அக்னிராஜோட ஆட்கள் வெட்டி கொலை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் தொடரும்னு வாட்ஸ்அப்ல குறிப்பிட்டிருந்தாங்க அக்னிராஜோட அள்ள கைகள். வாட்ஸ்அப் குரூப், பழிக்கு பழியா அடுத்தடுத்து கொலை, மீண்டும் தொடரும் மெசேஜ், இப்படி எல்லா ப்ராசஸ்லையுமே அக்னிராஜோட ஃப்ரெண்டான அஜய் தேவாவுக்கு முக்கியமான பங்கு இருந்திருக்குது. இந்த கொலை வழக்கு ஒரு பக்கம்னா, அருப்புக்கோட்டையில ஒரு செயின் பறிப்பு, 6 மாசத்துக்கு முன்னாடி திண்டிவனத்துல ஒரு செயின் பறிப்பும் பண்ணியிருக்கான் அஜய் தேவா. இந்த செயின் பறிப்பு சம்பந்தமா அஜய் தேவாவை தேடிட்டு இருக்கப்பதான் திருபுவனத்துல சீர்வரிசை கொண்டுட்டு போயிருக்கிறதா போலீஸுக்கு தகவல் போயிருக்குது. அடுத்து அங்க வந்த போலீசார் காவல் வாகனத்தை நகர விடாம தகராறு செஞ்ச அஜய் தேவாவோட உறவினர்களோட எதிர்ப்புக்கு மத்தியில அஜய் தேவாவை கைது பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஸ்னாப்சாட் மூலம் இளைஞரின் கவிதையில் விழுந்த கல்லூரி மாணவி. செல்போன் எண்களை இருவரும் பரிமாறி வீடியோ காலில் மெய்மறந்து பேச்சு. ஸ்கிரீன்ஷாட் போட்டோவை நிர்வாணமாக மார்பிங் செய்து தனது ஆசைக்கு இணங்குமாறு மாணவிக்கு இளைஞர் மிரட்டல். மாணவியை மிரட்டி பணிய வைக்க நினைத்த ஸ்னாப்சாட் இளைஞரை மகளிர் காவலர்கள் கொத்தாக தூக்கியது எப்படி? சென்னை எண்ணூர் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஒரு கல்லூரி மாணவி அங்க இருந்த பெண் காவலர்கள் கிட்ட தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. ஏன் அழற, என்ன ஆச்சு, யாரு என்ன செஞ்சாங்கன்னு கேட்ட காவலர்கள், அழாம என்ன நடந்ததோ அதை சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம்னு மாணவிய ஆசுவாசப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் பல உண்மையை சொல்லியிருக்காங்க மாணவி. மேடம், ஸ்னாப்சாட் மூலமா 5 மாசத்துக்கு முன்னால கடலூர்ல உள்ள 24 வயசு இளைஞர் தமீம் கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு.
அவனோட காதல் கவிதை நல்லா இருக்குதுன்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணினதும் என்னோட செல்போன் நம்பரை கேட்டான். அடுத்து 2 பேருமே செல்போன் எண்ணை பரிமாறிக்கிட்டு தினமும் SMS, கால், வீடியோ கால்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி வீடியோ கால் பேசுறப்போ என்னைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவன் நிர்வாணமா மார்பிங் பண்ணி எனக்கு அனுப்பினதோட என் ஆசைக்கு இணங்கணும், எப்ப கூப்பிட்டாலும் வரணும்னு மிரட்டுறதா சொல்லி மாணவி அழுதுருக்காங்க. அவனோட ஆசைக்கு இணங்கலன்னா தன்னோட மார்பிங் போட்டோவை சமூக வலைதளங்கள்ல பரப்பிடுவன்னு மிரட்டுறதாவும் சொன்ன மாணவி இப்ப கூட உளுந்தூர்பேட்டைக்கு என்னைய உடனே கிளம்பி வர சொல்லி டார்ச்சர் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. மாணவி சொன்ன அத்தனையும் கேட்ட பெண் காவலர்கள், நாங்க சொல்றபடி செஞ்சாலே போதும், அவனை அலேக்கா தூக்கி கம்பி என்ன வச்சிடலாம்னு கீ கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு தமீமுக்கு போன் பண்ண மாணவி, என் போட்டோவை யாருக்கும் அனுப்பிடாதீங்க, அந்த போட்டோவை எங்க அம்மா அப்பா பார்த்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், நீங்க சொல்ற இடத்துக்கு கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வீட்ல இருந்து கிளம்பி உளுந்தூர்பேட்டைக்கு வந்துட்டு இருக்கேன், லொகேஷன் அனுப்புங்கன்னு மாணவி கேட்டதும் லைவ் லொகேஷனை ரொம்ப ஆர்வமா அனுப்பியிருக்கான் தமீம். அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணி மாணவியும் போயிருக்காங்க. மாணவி கூட பெண் காவலர்களும் வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோழியை அமுக்கி கூண்டுல அடைக்கிற மாதிரி அமுக்கி நம்மளையும் சிறையில் அடைக்க போறாங்கன்னு தமீமுக்கு தெரியாம போச்சு. நீ மட்டும்தான் வரணும், கூட யாரையாவது அழைச்சிட்டு வந்தா அடுத்த நிமிஷமே உன் போட்டோ சமூக வலைதளங்கள்ல ஷேர் ஆகும்னு அப்ப கூட உஷாரா மாணவிய பயத்திலேயே வச்சிருந்தான் தமீம். அவன் அனுப்பின லொகேஷன் படி உளுந்தூர்பேட்டையில உள்ள ஒரு ஹோட்டல் பக்கம் போன மாணவி, நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டலுக்கு உள்ள வந்து நான் சொல்ற ரூமுக்குள்ள வந்துருன்னு சொல்லியிருக்கான் தமீம். ஹோட்டல் அறைய ஓபன் பண்ணின தமீமுக்கு வெளியே காக்கி சட்டை காவலர்களோட கவனிப்பும் தயாரா இருந்தது. மாணவி கூட இருந்த பெண் காவலர்களை பார்த்து ஷாக் ஆன தமீம அந்த ஷாக் கொஞ்சம் கூட குறையாம காவல் வாகனத்துல ஏத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க காவலர்கள். சமூக வலைதளங்கள்ல அறிமுகமாகிற முன்பின் தெரியாத ஆண்களை கண்மூடித்தனமா நம்பி செல்போன் நம்பரை கொடுக்கறது, வீடியோ கால் பேசுறது, கூப்பிட்ட இடங்களுக்கு போறது, எங்க போறோம் என்ன பண்றோம்னு இதெல்லாம் அப்டேட் பண்றது எவ்வளவு ஆபத்து அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் உதாரணம். குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்த மருமகள், தினந்தோறும் ஃபுல் போதையில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த மாமனார், தூங்கிக் கொண்டிருந்த மருமகளின் சேலையை பிடித்து இழுத்து பாலியல் தொல்லை, மருமகளிடம் தவறாக நடந்து கொண்டதை பார்த்து கொந்தளித்த மனைவி, மாமனாரை பெட்ரோல் ஊற்றி எரித்த பயங்கரம். பின்னணி என்ன? இரவு நேரம், எல்லோரும் தூங்க போகிற நேரத்துல பக்கத்து வீட்டுல இருந்து பெட்ரோல் ஊத்தி எதையோ எரிக்கிற மாதிரி வாசனை வந்திருக்குது. ஆனா அதை யாரும் பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுல இருந்து ஐயோ ஐயோன்னு கத்தி கதற சத்தம் பலமா கேட்டிருக்குது. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லோரும் ஓடி போய் பார்த்தப்போ அங்க சரவணனை அவரோட மனைவியும் மருமகளும் பெட்ரோல் ஊத்தி எரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்துல உள்ளவங்க தடுக்க பார்த்தும் முடியல. ஆக்ரோஷத்துல இருந்த மாமியாரும் மருமகளும் பக்கத்து வீட்டுக்காரங்களை தள்ளி விட்டுட்டு சரவணன் மேல பெட்ரோல் ஊத்தி தீய பத்த வச்சிருக்காங்க. உடனே அங்க இருந்த சிலர் போலீஸுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் உயிருக்கு போராடிட்டு இருந்த சரவணனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் கேனோட நின்றுட்டு இருந்த மாமியாரையும் மருமகளையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுலதான் அந்த 2 பெண்களோட வெறி செயலுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதே தெரிய வந்திருக்குது. கடலூர் மாந்தார்குப்பம் பழைய நெய்வேலியில இருக்கிற 55 வயசான கட்டிட தொழிலாளி சரவணனுக்கு 33 வயசுல ராஜான்னு ஒரு மகன் இருக்காங்க. ராஜாவுக்கு கல்யாணமாகி 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக வெளிநாட்டுக்கு கிளம்பி போன ராஜா அங்க கட்டுமான வேலை செஞ்சிட்டு இருக்காரு. தாய் தந்தை இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில மனைவி குழந்தைகளை அவங்களோட கண்காணிப்புல விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் பிளப்பு நடத்திட்டு இருந்திருக்காரு ராஜா.
ஆனா ராஜா ஊருக்கு போனதுல இருந்து அவரோட மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்கான் சரவணன். ஆடைகள் மாத்தும் போது திடீர்னு ரூமுக்குள்ள போய் தவறான செயல்ல ஈடுபட்டு இருந்திருக்கான். குடி போதையில தான் தெரியாம பண்றாருன்னு ராஜாவோட மனைவி நடந்த எதையும் வெளியில சொல்லாமலே இருந்திருக்காங்க. ஆனா மது போதையில இல்லாதப்பவும் மருமகள்னு கூட பார்க்காம தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி இருந்திருக்கான். சம்பவத்தன்னைக்கு மருமகள் குழந்தைகளோட தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த சரவணன் மருமகளை எழுப்பி வழக்கம் போல பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். மருமகளோட அலறல் சத்தத்தை கேட்டு எழுந்து வந்த சரவணனோட மனைவி தன்னோட கணவர் மருமகள் கிட்ட தவறான முறையில நடந்துகிட்டதை பார்த்து பத்திரகாளியா மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணனுடைய சட்டைய பிடிச்சு இழுத்துட்டு போய் வெளியில தள்ள பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களையே கீழே தள்ளி விட்டு அடிச்சிட்டு மறுபடியும் மருமகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கே போன மாமியாரும் மருமகளும் இவனை இப்படியே விட்டா வீட்டுல இருக்கிற 3 பெண் குழந்தைகளுக்கும் சேஃப் இல்லைன்னு வீட்டுல இருந்த பெட்ரோலை எடுத்து சரவணன் மேல ஊத்தி நெருப்ப பத்த வச்சு அவன் மேல போட்டிருக்காங்க. அதுல சரவணன் உடம்புல நெருப்பு பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்குது. இப்போ கடலூர் அரசு மருத்துவமனையில 70% தீ காயத்தோட உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சரவணனுக்கு மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில அம்பலமாகி இருக்குது. அப்பா ஸ்தானத்துல இருந்து மருமகளை பார்த்துக்க வேண்டிய சரவணன் அவங்க கிட்டையே கேடுகட்ட வேலையில ஈடுபட்டிருக்கிறது குடும்பத்தினர் மத்தியில கொந்தளிப்பதான் ஏற்படுத்தி இருக்குது.